சல்லியலா ரசூல் கரீம். இன்று அக்கரைப்பற்று மாநகர சபை மாத்திரமல்ல, அக்கரைப்பற்று பிரதேச சபை, அதே போன்று அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற அட்டாளச்சேனை பிரதேச சபை போன்ற சபைகளில் இருக்கின்ற முக்கியமான மக்களுக்கு தேவையான இயந்திரங்களை நாங்கள் கண்டி மாவட்டத்திற்கு, குறிப்பாக கெலியோய போன்ற பிரதேசங்களுக்கு மக்களினுடைய நிவாரணப் பணிக்காகவும் அங்கு மீள்குடியேற்ற பணிகளுக்காகவும் நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். அதன் அடிப்படையில் இப்பொழுது அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய தீயணைப்பு பிரிவினர்களும் அதே போன்று குப்பை எடுப்பதற்கான கம்பெக்டரும் அக்கரைப்பற்று பிரதேச சபையினுடைய வாகனங்களும் இப்பொழுது வெளிக்கிடுகின்றது. எனவே அவர்கள் வெற்றிகரமாக அவர்களுடைய பணிகளை முடிப்பதற்காக நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றேன். நன்றி. எப்படி சொன்னீங்க? என்ன டயர் போற என்ன டயர் போடுறாங்க? போடலாமா? அப்படியே விட்டு அப்படியே உள்ளுக்கு அடி. இது போகுது அப்படியே விட்டு இப்படி அடி. அக்கரைப்பற்று மாநகர சபையினுடைய குழுவினர் இப்பொழுது கண்டிக்கு புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்ற காட்சிகளை தான் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அக்கரைப்பற்றிலிருந்து ஏராளமான பணிக்குழுவினர் அங்கே சென்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கண்டி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பல இடங்கள், கம்பளையாக இருக்கலாம், அதே போன்று ஏனைய இதர பிரதேசங்களாக இருக்கலாம், எல்லா பிரதேசத்திற்கும் படையாணிகள் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கனரக வாகனங்கள், அதே போன்று இந்த சுத்திகரிப்பு தொடர்பான அந்த மாநகர சபைக்கு சொந்தமான தீயணைப்பு பிரிவுக்கு சொந்தமான வாகனங்களை எடுத்துச் செல்வதன் ஊடாக அதிக அளவு மீட்பு பணிகளை மேற்கொள்ளலாம் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நாங்கள் கிட்டத்தட்ட அக்கரைப்பற்றை சேர்ந்த குழுவினர் 2 நாட்களாக அங்கே மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு உறுதுணையாகவும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்காகவும் அதேபோன்று அவர்களுக்கு உதவியாகவும் தான் இந்த மாநகர சபையினுடைய இந்த தீயணைப்பு பிரிவுக்கு சொந்தமான வாகனங்கள்
போக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் உங்களுக்காக ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த அனர்த்தம் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 9 நாட்கள். இந்த 9 நாட்களிலே ஏராளமான நிவாரணப் பணிகள், அங்கே நிவாரண தொடர்பான பல்வேறு ஊர்களிலிருந்து நிவாரண பொதிகள் சென்றடைந்திருக்கிறது. இருந்தாலும் மீட்பு பணி என்பது அது கஷ்டமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மீட்பு பணியினை அவர்களுக்கு சிறப்பாக செய்து அவருடைய வீடுகளிலே மீண்டும் மக்களை குடியமர்த்துகின்ற ஒரு கைங்கரியத்தை செய்வமாக இருந்தால் இந்த உலகத்திலே அவர்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்பது போன்ற ஒரு விடயம்தான் அது. ஏனென்றால் மக்கள் பள்ளிவாசல்கள் இருக்கின்றார்கள், கோயில்களிலே, பௌத்தாலயங்களிலே தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள். தெரிந்தவருடைய வீடுகள் அப்படி என்று தஞ்சம் புகுந்திருக்கின்ற இந்த நேரத்திலே அவர்களுக்கான இந்த அவருடைய வீடுகளை கிளியர் பண்ணி அவர்களை மீண்டும் பணியமைத்து வைப்பது என்பது மிகவும் ஒரு ஆரோக்கியமான விடயம். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் செய்கிற பெரிய ஒரு உதவியாக நாங்கள் அதனை பார்க்கின்றோம். இப்பொழுது அக்கரைப்பற்று மாநகர சபை, அக்கரைப்பற்று பிரதேச சபை, அட்டாளச்சேனை பிரதேச சபை, அதே போன்று ஈராவூர் நகர சபை அதனுடைய வாகனங்கள் தொடர் அணியாக கண்டி நோக்கி புறப்பட இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். உண்மையிலே ஒரு அதாவது மாவட்டம் விட்டு மாவட்டத்துக்கு செல்வதென்பது அரசு சேவையை பொறுத்தவரையிலே அது ஒரு பல இடங்களிலே அனுமதி பெறப்பட வேண்டிய விடயமாக இருந்தாலும் இது அனைத்த அவசரகால சூழ்நிலையை பொறுத்து மக்களுடைய தேவை அல்லது மக்களுடைய நலனை அடிப்படையாக கொண்டு அந்த சேவையினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அக்கரைப்பற்று மாநகர சபை. குறிப்பாக அக்கரைப்பற்று மாநகர சபை தான் இந்த பிரதேசத்திலே சிறப்பாக இயங்கக்கூடிய, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த மீட்பு நடவடிக்கைகளை ரொம்ப கனகாட்சிதமாக செய்யக்கூடிய ஒரு பிரதேச மாநகர சபையாக அக்கரைப்பற்று மாநகர சபை, இதே போன்று அக்கரைப்பற்று பிரதேச சபை இரண்டும் திகழ்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கிழக்கு மாநிலத்திலே எத்தனையோ மாநகர சபைகள், பிரதேச சபைகள் இருந்தாலும் அவைக்கு நிகராக அல்லது அதை விட ஒரு படி மேல் சென்று தங்களுடைய இந்த மீட்பு பணிகளில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த மீட்பு பணிகள் தொடர்பாக பிரதி மேயர் தொடர்ச்சியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். தொடர்ச்சியா நீங்க ஃபீல் கண்டிக்கு போற விஷயம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனர்த்தம் எமது சமூகம், பிற சமூகம், ஏனைய சகோதரர்கள் எல்லோரும் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சூழல். உண்மையிலே அந்த வகையிலே நாம் இறைவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு பரிபூர்ணமான நன்றிகளை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, இந்த சூழ்நிலையில் எமது சகோதரர்கள், பாதிக்கப்பட்ட சகோதரர்களுடைய இடங்களை தேடி அவர்களுக்குரிய ஆறுதலாக இருக்க வேண்டிய பொறுப்பு நிறுவனங்கள் ரீதியாக கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அக்கரைப்பற்று மாநகர சபை முதலிலே மூதூரிலே கால் பதித்து தன்னுடைய அழகான செயற்பாடுகளை அங்கே தடம் பதித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய அனுசரணையோடு அக்கரைப்பற்று பிரதேச சபையும் அங்கு சென்று முடியுமான வரைக்கும் அங்கு முக்கியமான தேவையான நீர் தேவையை நாங்கள் பூர்த்தி செய்திருந்தோம். இன்று நான் நினைக்கின்றேன் கம்பளை அந்த நகரங்களை நோக்கி அக்கரைப்பற்று மாநகர சபை மாத்திரமல்ல நிறைய சபைகளை ஒன்றிணைத்து மாநகர சபையினுடைய முதல்வருடைய தலைமையிலே களவிஜயம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். முடியுமான வரைக்கும் அங்கே சென்று அந்த கிராமங்களை சுத்திகரிப்பு செய்கின்ற அந்த செயற்பாட்டிற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா சகோதரர்களுக்கும் இந்த விடயங்கள் சார்பாக உங்களுடைய தோள் கொடுப்பு, உங்களுடைய தலை தடவல், உங்களுடைய ஆறுதல் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரிதம் டிவி நேரலையை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் மானசீகமான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்கு வழி அனுப்புகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சில விடயங்களை மாத்திரமே ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். உண்மையிலே மாநகர சபையானது
தனது முழு வளங்களையும் பயன்படுத்தி இந்த அனைத்து நேரங்களிலே மிகவும் மக்களுக்கு உதவியாக இருக்கின்றது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இந்த விடயங்களை பார்க்கின்ற போது மனம் மகிழ்கின்றது. காரணம், உள்ளூராட்சி அமைச்சில் இருக்கின்ற போது தேசிய காங்கிரசின் தலைவர் அவர்கள் இந்த வாகனங்களை எல்லாவற்றையுமே பார்த்து ஊருக்காக மாநகர சபைக்காக அனுப்பி வைத்திருந்தார். அந்த நேரத்தில் கூட பலர் விமர்சித்திருந்தார்கள், இந்த சின்ன ஊருக்கு இப்படிப்பட்ட வாகனங்கள் வேண்டுமா, தேவையா என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் கடும் கவனமாக இருந்தோம். கட்டாயம் வேணும். ஏனென்றால் ஒரு ஊரில் ஒரு வைத்தியசாலை வருவது அந்த ஊருக்கு மாத்திரமல்ல, பக்கத்தில் உள்ள எல்லா ஊருக்கும் சேர்த்து தான் வருகின்ற சேவை செய்ய போகிறது என்பது எங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் அக்கரைப்பட்டுக்கு இந்த வாகனங்கள் வந்தபோது இது அக்கரைப்பட்டுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஊர்களுக்கும் பொதுவானது, இங்கே இருக்கின்றது கிழக்குக்கு பொதுவானதுன்னு சொல்லி அந்நேரம் நாங்கள் மேடைகளை பேசியிருந்தோம். அதை இறைவன் போது நிஜமாக விமர்சித்தவர்களுக்கு காட்டியிருக்கின்றான் என்ற ஒரு நல்ல செய்தி வளர்த்திருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் செல்கின்றோம். அக்கரைப்பற்றில் உப்போடு சேர்த்து புளியும் கொடுத்தவர், அதாவது அதில் மாற்று கருத்தில்லை. விமர்சித்தவர்களுக்கு கூட இன்று இதில் படிப்பு இருக்கின்றது. ஒரு சேவை ஊருக்கானது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அந்த பிராந்தியத்துக்குமானது என்பதை மீண்டும் இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். ஏற்கனவே விமர்சித்தவர்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும் என நான் நம்புகின்றேன்.